வெல்கம் பேக் டு சேனல் ஜிகிரி தோஸ்த். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணார்ல தாங்க இருக்கோம். ஸோ இப்போ வந்து கொழுக்கு மலை ட்ரெக்கிங் தான் போக போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக நான் இந்த ட்ரெக்கிங் போகணுன்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ ஃபைனலாக இப்போ தான் நம்ம போகிறோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் மூலயமா தான் போக முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு ப்ளஸ் கேரளா பார்டருக்கு நடுவில் வரும். ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வரதுனால நம்மளால் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் உள்ள அலோடே இல்லை. ஸோ ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுத்திருக்கோம். மொத்தம் 1800. அந்த பேக்கேஜில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது, என்னெல்லாம் சுற்றி காமிக்கிறாங்கன்னு நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையிலேருந்து எப்படி கொழுக்குமலைக்கு ஈஸியாக போகலான்னு பார்க்கலாம். நானும் என் ஃப்ரெண்டு வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து கொச்சியில் இருக்க எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு வந்து ட்ரெயின் புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ அது வரைக்கும் ட்ரெயின் போயிட்டு அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்க ராயல் பிரதர்ஸ் போய் அங்கே ஒரு பைக்கை வந்து ரெண்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட் டே வந்து கொச்சியிலேருந்து மூணாருக்கு வந்து எதாவது புது ரூட்ஸ் இருக்கா, எதாவது பார்க்க முடியுமான்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபுல் மூணாறு. ஸோ ஈவினிங்காக சூப்பரான ஒரு சன்செட் பார்த்தோம் மூணாரில். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து தான் நாங்கள் கொழுக்குமலை போனோம். ஸோ இங்கேருந்து தாங்க ரூட்டு பிரியுது. லெஃப்ட் எடுத்திங்கன்னா கொழுக்குமலைக்கு போகிறது, ரைட் எடுத்திங்கன்னா டென்ட்டு இந்த மாதிரி ரூம் ஸ்டேஸ் எல்லாத்துக்குமே வந்து பேஸ் கேம்ப் மாதிரி. ஸோ அங்கே வந்து எங்கள் வெஹிக்கிள் வந்து ஏறவே இல்லை. எங்கள் ஸ்கூட்டி வந்து ஒரே ஃபன்னாக போச்சுன்னு சொல்லணும். மேலே போயிட்டு மேலே இருந்துவா சூப்பராக இருக்கும். ஆனால் வர வழியெல்லாம் செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பூலாம் நிறைய இருக்குது. பட் இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு போட்டிருக்கு. ஜீப்லேயும் வந்து இங்கே வந்தீங்கன்னா ஜீப்பில் தான் மேலே வரணும் போல். இல்லைனா பைக்கில் வந்தீங்கனாலும் ஒருத்தர் தான் வரணும். அதை பாருங்கள், ஜீப் எடுத்து பாருங்கள். ஸோ வந்தீங்கனாலும் பைக்கெல்லாம் வந்தீங்கன்னா ஆக்டிவா அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா ஒருத்தர் தான் வந்து ஏறுது வண்டி. நான் ஏற மாட்டேங்குது. இல்லைனா கிராஸாக ஓட்டணும். இப்படி கிராஸாக போனால் ஏன்னா ஏறுது. ஒருத்தன் விட்டு போயிட்டான், மேலே போய் நிற்கிறான். இங்கே உங்கள் ஓன் வெஹிக்கிள், கார், பைக்லேயே வரலாம். ஸோ என்ன மாதிரி ஆக்டிவாலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஏற வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. மற்றபடிலாம் ரோடெல்லாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. வர ரூட்டும் செம்மையாக இருந்துச்சு சீனிக்காக. எஸ், ஃபைனலாக வந்து டென்ட் வேலிக்கு வந்துட்டோம். ஸோ இதான் வந்து இங்கேருந்து வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து டென்ட்லாம் அலோகேட் பண்ணால் தெரியும். நம்ம முனையிலே கேட்போம், அவர் வந்துட்டு தான் இருக்காது இன்னும். ஸோ இதான் நம்மளுக்கு வந்து வியூ கிடைக்கிது. செம்மையாக இருக்குது வியூ. கரெக்டாக ஒரு 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் ட்ரக்கிங்கே. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:30 தான் ஆகுது. 4 o'clock வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துட்டு அப்புறம் ஈவினிங் சன்செட்டுக்கு வந்து ட்ரக்கிங் போவோமா. ஸோ கூட கைடு வருவாங்களாம் இங்கேருந்து. ஸோ வாங்க நம்ம டென்ட் அலோகேட் பண்ணோம். டென்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எஸ் கைஸ், நம்ம ஃபைனலாக வந்து வியூவில் வந்து டென்ட் எடுத்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டென்ட் இருக்கும். ஸோ அப்படியே இப்படி திரும்பினீங்கன்னா ஸோ வியூ இருக்கும். ஸோ இப்போ வந்து ஈவினிங் ஒரு 3:40 ஆகுது. அது இந்த டைமுக்கு இப்படி தான் இருக்குது. நம்ம வந்து நவம்பர் மாதம். ஸோ அதனால் இப்படி இருக்குது. அதே மாதிரி நிறைய பேரும் இல்லை. நாங்கள் வந்து ஒரு 8 members தான் இருப்போம்னு நான் நினைக்கிறேன். அதுவும் யாருன்னே தெரியல. அவங்க நாங்கள் 2 members தான் வந்திருக்கோம். ஃப்ரீயாக இருக்கனால 3 members டென்ட்ஸ்லேயே வந்து ஸ்டே பண்ண விட்டாங்க. ஸோ ஃப்ரீயாக நாங்கள் தூங்கிக்கலாம். இப்போ ஈவினிங் வந்து காஃபி இதெல்லாம் குடிச்சிட்டு ஈவினிங் சன்செட்டுக்கு வந்து ஒரு 6 kilometers வந்து ட்ரெக்கிங் கூப்பிட்டு போவாங்களாம். அது எங்கன்னே தெரியல. மார்னிங் தான் நம்ம சன்ரைஸ் வந்து தான் கொழுக்குமலைக்கு போய் வந்து வியூ பார்ப்போம். ஸோ வாங்க பார்க்கலாம். நான் ஃபுல்லாகவே இந்த ரெசார்ட்டே ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஃபுல்லாகவே 10 ஸ்டே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் புரியும். எனக்கு வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து டீ இருக்குது. டீ குடிச்சிட்டு ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். 6 kilometers வாக் பண்ணி தான் போகணுமா. ஏர்லி மார்னிங் தான் ஜீப்பில் சஃபாரியா. ஸோ இப்போ வந்து வாங்க டீ குடிக்க போகலாம். கைஸ், அங்கேயே 100 ரூபாய்க்கு ரெயின் கோட் இருக்குது கைஸ். இந்த பையன் 100 ரூபா சேவ் பண்ணுறேன்னு அந்த ரெயின் கோட் கூட வாங்க விடாமல் இப்போ வந்து மழை அப்படியே லைட்டாக ட்ரிசில் ஆகுது. மழை நனைஞ்சிட்டே தான் போகிறோம். தோ எங்கே போகிறேன்னு வேறு கேட்டேன். தோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலைக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மலை மேலே போயிட்டு பார்ப்போம். எப்படி இருந்தாலும் நனைஞ்சு ஈரமாயிடுவாங்க கொஞ்ச நேரத்தில். வாங்க போகலாம்.
ஒரு ஆய் கட்டுங்க. ஆல்ரெடி வந்து 2 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம். இன்னும் 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். கணக்கும் வந்து தோராயமாக தான் சொல்கிறேன். வாங்க. இது வந்து ஒரு ஸ்மால் பிரேக் மாதிரி விட்டுருக்காங்க. அப்படியே நடந்து போக வேண்டியதான். ஏறு ஸ்பைடர்மேன். டைம் ஆகுது. காய்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன்னா மேலே வந்து இருட்டிடும். அதுக்கப்புறம் மேலே எதுவுமே காட்ட முடியாது. ஸோ அதனால் மேலே போய் ஸ்ட்ரெயிட்டாக நான் கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? அதேமாதிரி நிறைய மூச்சு வாங்குது. பார்த்தா வயசான மாதிரி இருக்கும். அதனால் வேணாம், எல்லாம் கட் பண்ணிக்கலாம். பாய். அங்கே பார்க்குறாங்களே, பார்த்து வாக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எப்படி உடஞ்சிருக்குன்னு. நான் ஆல்ரெடி ஒரு மரம் காமிச்சிருப்பேன். அது இப்படி உடஞ்சிருந்துச்சு. மழை டைம் வந்தால் தான் இங்கே பயமா. நார்மல் டைம்லலாம் பிரச்சனை இல்லை. காற்றடிச்சா கண்டிப்பாக விழுவும் மரம் அப்படின்னாரு. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வேரோடே சாஞ்சிருக்குடா. கைஸ் பாருங்க, வேரோடே சாஞ்சிருக்கு. கைஸ், ஆஃப்டர் 3 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர் நடந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க மிஸ்டெல்லாம் நவுந்துருச்சு. ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. ஸோ சன்செட் அப்படியே தெரியாது, இருந்தாலும் உங்களுக்கு சன்னோட இது தெரியும், வெளிச்சம் தெரியும். மார்னிங் 4:20க்கெலாம் கரெக்டாக ஜீப் வந்துருச்சு கேம்ப் சைட்டுக்கு. ஸோ நீங்கள் கரெக்டாக ரெடியாகிற பாருங்க. ஏன்னா ஒரு சிலரால் லேட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சன்ரைஸ் வந்து டக்குன்னு ஆகிடுது. ஸோ கரெக்டாக ஒரு 5:30க்கெலாம் வந்து மேலே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ரூட்லலாம் ரொம்ப ஆஃப் ரோடிங்காக இருக்கும். ஸோ அதனால் சீக்கிரமாக ரெடியாக இருக்கிறது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம்னு நான் சொல்வேன். இங்கே டப்பா இருக்கு நடுவில், எதுவும் வராது பின்னாடி. மலைகள் ரொம்ப அழகாகவே இருக்குல்ல. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைகளோட தொடர் தான் இந்த மலைகள். ஸோ அதனால தான் இவ்வளோ அழகாக இருக்குது. இது கடல் மட்டத்துலேருந்து 8000 அடி மேலே இருக்குது. அது இல்லாமல் உலகத்திலே சில இடத்துல மட்டும்தான் இவ்வளோ உயரத்தில் தேயிலை தோட்டமே இருக்குமா. அதில் ஒரு இடம்தான் கொழுக்கு மலைன்னு சொல்கிறாங்க. இங்கே மட்டும்தாங்க பழமை மாறாமல் எந்த வகை பூச்சி மருந்து தேயிலை தோட்டத்துக்கு உபயோகப்படுத்தாமல் பழங்கால முறையில்
பாரம்பரியமாக செஞ்சுட்டு வர்றதுனால இங்கே கிடைக்கிற டீக்கு மட்டும் தனி சுவையும் தனி வாசனையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் பெருசாக டீ குடிக்க மாட்டேன். அதனாலே நான் வந்து அதை குடிச்சு பார்க்கல. ஸோ நீங்கள் மலை மேலே போனீங்கன்னா டெஃபினட்டாக அதை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஆல்ரெடி குடிச்சிருந்தீங்கனாலும் அது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். வியூ பாயிண்ட் தான் போயிட்டு இருக்கேன் guys. ரியாலிட்டி இங்க பாருங்க. லைன் இல்லடா போய். லைன் இல்ல. அங்க போலாமா? இரு வர. ஹாய் கைஸ், எப்படி இருந்துச்சு எங்கே சிங்கப்பூர்? வந்திருக்கோன்னா சிங்கப்பூர் இல்லை, அது ஜாகுவார் பாறை, ஜாகுவாரா? பிளாக் பேந்தர். அதனால தான் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கோம், இவரும் பிளாக் போட்டிருக்காரு. ஆனால் பிளாக் பேந்தர் வந்து எங்களை ஏமாத்திருச்சு. லைன் நிக்க வேண்டியதா இருக்கு அதுக்கு. லைன் ஒரு ரேஷன் கார்டில் நிற்கிற மாதிரி ஒரு 20 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அது இல்லாம இதுவும் வீக் டேஸ்ல வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து வெனஸ்டேல வீக்கெண்டில் மட்டும் யாரும் வராதீங்க, வீக் டேலேயே லைனுக்கு நிற்குது. விபூதி அடிச்சிட்டாங்க நமக்கு. வீக்கெண்ட்லலாம் வேற லெவல் கூட்டம் இருக்கும் போல. உங்கள் கேமராமேனுக்கு கை நடுங்குது என்னன்னு கேளுங்க, அவர் கமெண்ட்டில் போட்டு விடுங்க என்ன ப்ராப்ளம்ட்டு அவருக்கு. கொழுக்கு மலைக்கு வரீங்கன்னா வீக்கெண்டு பிளானே பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெனஸ்டே வந்திருக்கோம். வீக் நடுவில் வரும்போதே அந்த ஜாக்குவார் பாறை இருக்குல்ல, ஸோ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் எடுக்கிற மாதிரிலாம் இல்லை, சரியான கூட்டம். ஆல்ரெடி நாங்கள் வெனஸ்டே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வீடியோ எடுக்க. அப்போ வீக்கெண்ட்ஸில் வந்தீங்கன்னா நினச்சி பாருங்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு. ஸோ நாங்களே வந்து அங்கேருந்து யாருமே இல்லை, அப்படியே காமிட மேலே. ஸோ எல்லாரும் வந்து எல்லாம் அந்த பாறை, அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுக்கிறனால எல்லாம் அந்த பாறை அண்டே நின்றுறாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் தாண்டி நாங்கள் கீழே கொஞ்சம் பொறுமையாக வந்து அழகாக எடுத்துகிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது வியூ இங்கே. ஜஸ்ட்டு 1800 பர் ஹெட்டு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த போர்டில் இருக்கிறது எல்லாமே இன்க்ளூடட் தாங்க. ஸோ இதையே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். உள்ளே என்ட்ரானோன்னு மூணார் ஐவான்னு ஒரு போர்டு. ஸோ என்ட்ராகி கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர ஃபுல் ஏரியா வந்து ஃபேமிலி ஸ்பேஸு. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஆக்குப்பை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட நான் பசங்களோட வரேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்குன்னு தனியான ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அதெல்லாம் கீழே இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆப்போசிட்லேயே இருக்கிறது வந்து லேடிஸ் பாத்ரூம். ஸோ ஜென்ஸ் பாத்ரூமும் சரி லேடிஸ் பாத்ரூமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்துச்சுன்னு நான் சொல்லணும். இங்கே செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock. ஏன்னா நீங்கள் சூரியநல்லி வந்து இங்கே டென்ட் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வரணும்னா ஸோ அவங்க டிரான்ஸ்போர்ட்னால் நீங்கள் 1 o'clockலாம் அங்கே இருந்தால் மட்டும்தான் மொத்தமாக எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ உங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வரீங்கன்னா 3 o'clock அரௌண்ட் வந்து நீங்கள் அதுக்குள்ளேயே வந்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் சன்செட் ட்ரக்கிங் வந்து கரெக்டாக வந்து 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டீ காஃபி பிரேக் மாதிரி தருவாங்க. ஸோ டீ அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ் தருவாங்க. நீங்கள் சாப்பிட்டு அந்த ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். போயிட்டு வந்துட்டு ஃபயர் கேம்ப் போட்டுருவாங்க 7:30க்குலாம். அது வந்து 9 o'clock வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 9 o'clock வந்து டின்னர் சாப்பிட்லாம். ஸோ டிஜேயும் இருக்கும். நீங்கள் வேணால் மியூசிக்ஸ் ப்ளே பண்ணிக்கிட்டு உங்களுக்கு படித்த பாட்டை ப்ளே பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் செம்மையாக இருக்கும். ஸோ மார்னிங் 3:30க்குலாம் எழுப்பி விட்ருவாங்க. சன்ரைஸ்க்கு வந்து ஜீப் சஃபாரி இருக்கும் 4:30க்குலாம். நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு 8 o'clock சன்ரைஸ் கொழுக்குமலையில் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி 9 o'clock வந்து கேம்புக்கு வந்து ரீச் ஆவீங்க. கேம்புக்கு வந்தோன்னே உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கும். ஸோ அப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கரெக்டாக ஒரு 11:30 to 12 நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு செக். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.